வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். தமிழ்ல நாம சொல்ற நிறைய விஷயங்கள இந்த ஒரு ஃப்ரேஸை வச்சு நம்மளால சொல்ல முடியும். சாதாரணமா நம்ம பேசுறப்போ யாராவது ஒழுங்கா அத நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனோட படிக்கல, சும்மா உட்காந்து படிக்கணும்னு படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? சும்மா படிக்கணும்னு படிக்காத, பேருக்கு படிக்காத, கடமைக்கு படிக்காத, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். சும்மா வேணும்னு பண்ணாத, ஏனோ தானோன்னு பண்ணாத. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை தேவையே இல்லாமல் வாங்கினாங்கன்னா வாங்கணும்லாம் வாங்காது, இது எதுக்கு வேஸ்டா அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். இதே ஃப்ரேஸை நம்ம இன்னொரு அர்த்தத்திலையும் யூஸ் பண்ணுவோம். அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். நான் இதை எங்க அப்பாவுக்காக பண்றேன், எங்க அப்பாவோட ஆசைக்காக, எங்க அப்பாவோட நிம்மதிக்காக நான் பண்றேன், எங்க அப்பாவோட நலனுக்காக, அவர் பொருட்டு, அவர் நிமித்தமாக பண்றேன். இப்படிலாம் நம்ம எத்தனை விதமா நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். எங்க அப்பாவுக்காக அப்படின்னா ஃபார் மை டேடுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். சாதாரணமா நான் ஒரு பொருளை வாங்குறேன், இப்போ எங்க அப்பாவுக்காக ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா ஐ பாட் இட் ஃபார் மை டேட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா இதை எங்க அப்பாவுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஃபார் மை டேடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுலயும் குறிப்பா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய நலனுக்காக, அவர் பொருட்டு பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வெறுமனே ஃபார் மை டேட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்ப என்ன சொல்லுவோம்? இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஒரு ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ஃபார் த சேக் ஆஃப். ஃபார் த சேக் ஆஃப். ஸோ இதை ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? எப்படி யூஸ் பண்றது? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இவர் பொருட்டு, இவருடைய நலனுக்காக, இவருடைய ஆசைக்காக, இவருடைய நிம்மதிக்காக, இந்த மாதிரி சொல்றதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். இதை நீங்க ஃபார் சம் ஒன் சேக் அப்படி சொல்லலாம், இல்லைன்னா ஃபார் த சேக் ஆஃப் சம் ஒன். இந்த ரெண்டு ஸ்டைல்ல எதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என் குழந்தைக்காக அப்படின்னா ஃபார் மை சைல்ட் சேக் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபார் த சேக் ஆஃப் மை சைல்டு அப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ என் அப்பாவுக்காக அப்படின்னு சொல்லணுமானா ஃபார் மை ஃபாதர் சேக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃபார் த சேக் ஆஃப் மை ஃபாதர் அப்படியும் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு பர்சன் வச்சு சொல்றப்போ நீங்க ரெண்டு விதமாகவும் சொல்லுங்க. இப்போ பர்சன் இல்லாம இப்போ பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லிச்சுக்கோங்களேன். இப்போ நமது நட்புக்காக அப்படின்னா ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் சேக் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஆடா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஃபார் த சேக் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் என்னுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்றதுக்கு ஃபார் த சேக் ஆஃப் மை ஃபேமிலி. நீங்க அப்படியும் சொல்லலாம், பட் அது கொஞ்சம் வியர்டா இருக்கும். இப்படி சொல்றது நீட்டா இருக்கும், அதுக்காக தான் நம்ம இப்படி சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது ரொம்ப ஈஸி. எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணலாம் நீங்களே பாருங்களேன். அவள் தன் தந்தைக்காக, அவருடைய ஆசைக்காக யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். சில அப்பாக்கள்லாம் நினைப்பாங்க இல்லையா, நம்ம பொண்ணு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவருடைய கனவை நனவாக்குறதுக்காக, அவர் பொருட்டு, அவர் நிமித்தமாக அவள் யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுல தன் தந்தைக்காக அந்த பார்ட்டை மட்டும் நீங்க ஃபார் த சேக் ஆஃப் ஹர் ஃபாதர் அப்படின்னு தனியா ஃப்ரேம் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற பார்ட்டை நம்ம சாதாரணமா ஃப்ரேம் பண்ற ஒன்று தான். அவள் யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றாள், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளா சொல்லிடலாம் இல்லையா? ஷி பாஸ்ட் தி யூபிஎஸ்சி எக்ஸாம், அவ்வளோதான். ஷி பாஸ்ட் தி யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃபார் த சேக் ஆஃப் ஹர் ஃபாதர். எவ்வளோ ஈஸி இல்லையா இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங்? ஷி பாஸ்ட் தி யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃபார் த சேக் ஆஃப் ஹர் ஃபாதர். இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்கள் தினம் தினம் கான்வர்சேஷனில் அப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், பட் அது அவ்வளோ நிறைய பேர் அதை பார்க்கல. ஸோ அதனால தான் நம்ம இதை திரும்பவும் போடுறோம். ஏன்னா இது உங்களுக்கு கான்வர்சேஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் தன் குழந்தைகளுக்காக கோபத்தை கட்டுப்படுத்தினான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்காக அப்படின்ற பாட்டை விட்டுட்டு மற்றதை ஃப்ரேம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ குழந்தைகளுக்காக அப்படிங்கிறப்போ நம்ம ரெண்டு விதமாகவும், பர்சன் அப்படிங்கிறப்போ நம்ம ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம். ஃபார் த சேக் ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன் சொன்னாலும் சரி, ஃபார் ஹிஸ் சில்ட்ரன்ஸ் சேக் அப்படி சொன்னாலும் சரி. ஸோ கோபத்தை கட்டுப்படுத்தினான் எப்படி சொல்றது? ஹி கண்ட்ரோல்ட் ஹிஸ் ஆங்கர். ஆங்கிரி சொல்லக்கூடாது, இந்த இடத்துல நம்ம நவுன் போடணும். He controlled his anger for the sake of his children. இல்லைன்னா he controlled his anger for his children's sake. அவ்வளோதான். நான் என் குடும்பத்துக்காக எதையும் தியாகம் பண்ணுவேன், எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது ஃபேமிலி, பர்சன் இல்லை, அதனால ஃபார் த சேக் ஆஃப் மை ஃபேமிலி அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ நான் எதையும் தியாகம் செய்வேன்னு இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஐ வில் சாக்ரிஃபைஸ் anything. I'll sacrifice anything for the sake of my family.
I'll sacrifice anything for the sake of my family. உன்னோட ஃபியூச்சருக்காக நீ இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், இன்னும் கடினமா படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் அப்படின்னு இப்ப செய்யறதை விட இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம அது அப்படியே கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல இஆர் சேர்த்து இல்லை முன்னாடி மோர் சேர்த்து சொல்ல வேண்டியதுதான். ஸோ உடைய எதிர்காலத்திற்காகன்னு இருக்கு, அதை நம்ம ஃபார் த சேக் ஆஃப் யோர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிடலாம். மீதி இருக்க பாட்டை மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். சப்ஜெக்ட் யூ இல்லையா? ஸோ யூ ஷுட் ஸ்டடி. எப்போ அட்வைஸ்ன்னு வந்துருச்சோ உடனே ஷுட்டை போட்டுடுங்க. ஸோ படிக்க வேண்டும், யூ ஷுட் ஸ்டடி ஹார்டர். சாதாரணமாக ஹார்டுன்னு இருக்கும், நம்ம இடத்துல இன்னும் கடினமா அப்படின்னு இதை விடவும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல தான் நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல சொல்றோம். ஸோ யூ ஷுட் ஸ்டடி ஹார்டர் ஃபார் த சேக் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். அவன் நாட்டுக்காக இராணுவத்தில் சேர்ந்தான். இதுதான் அடுத்த சென்டென்ஸ். ஸோ நாட்டுக்காக, ஃபார் த சேக் ஆஃப் அவர் கண்ட்ரி, கண்ட்ரியோட நலனுக்காக, கண்ட்ரியின் நிமித்தம் அப்படி சொல்றதுக்கு. அவன் இராணுவத்தில் சேர்ந்தான், எவ்வளோ சிம்பிள் இல்லையா? He joined the army. He joined the army for the sake of our country. He joined the army for the sake of our country. இப்போ இந்த பார்ட், இந்த யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்போ நாம இந்த செகண்ட் யூசேஜ் பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி சும்மா பேருக்கு படிக்காத, படிக்கணும்னு படிக்காத, கடமைக்கு பண்ணாத, அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு, எதையும் செய்யணும்னு செய்யாத, இந்த மாதிரி சொல்ற எல்லாத்துக்குமே நாம ஃபார் த சேக் ஆஃப் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் த சேக் ஆஃப் இட்னு சொன்னாலும் சரி, இல்லை ஃபார் த சேக் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொன்னாலும் சரி, பட் ரொம்ப காமன் வந்து ஃபார் த சேக் ஆஃப் இட் தான். அதனால நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிளா யூஸ் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி எதையும் சும்மா செய்யணும்னு செய்யாத அப்படியே நம்ம சொல்ல போறோம். எதையும் சும்மா செய்யணும்னு செய்யாத. அப்ப எப்படி சொல்றது? ஃபார் த சேக் ஆஃப் இட். சும்மா செய்யணும்னு அந்த பாட்டுக்கு மட்டும் நம்ம ஃபார் த சேக் ஆஃப் இட் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். மீதி இருக்கிறது என்னது? எதையும் செய்யாத அப்படின்னு இருக்கு. எவ்வளோ ரெண்டே வார்த்தை தான் இல்லையா? டோன்ட் டூ எனிதிங். டோன்ட் டூ எனிதிங் ஃபார் த சேக் ஆஃப் இட். சும்மா செய்யணும்னு செய்யாத, ஒரு எம்பசைஸ் பண்றோம் பாத்தீங்களா? அதுக்காக ஒரு ஜஸ்ட சேர்த்துட்டு இருக்கோம். டோன்ட் டூ எனிதிங் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட், இப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டியா, ஏன் அப்படி கேட்டால், காரணம்லாம் எதுவும் இல்லை, நான் சும்மா கற்றுக்கணும்னு ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன், இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சும்மா கற்றுக்கணும்னு கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஃபார் த சேக் ஆஃப் இட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காரணம்லாம் எதுவும் இல்லை, சும்மா கற்றுக்கணும்னு, இந்த பார்ட் எல்லாத்துக்கும் பதிலாக ஃபார் த சேக் ஆஃப் இட்னு போட்டால் போதும். ஸோ நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கொண்டேன், இதை மட்டும் ஃப்ரேம் பண்ணுங்க, ஃபார் த சேக் ஆஃப் இட்டை சேர்த்துக்கோங்க. ஐ லேர்ன்டு ஃப்ரெஞ்ச், past tense இல்லையா? So I learned French just for the sake of it. I learned French for the sake of it. அவ்வளோதான். சில பேர் சும்மா வாங்கணும்னு எதையாவது வாங்கி வச்சுப்பாங்க, யூஸ் பண்ணவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அவ தேவையே இல்லாம சும்மா வாங்கணும்னு ஒரு எக்ஸ்பென்சிவ் சாரீ அதை வாங்கினா, அவ எப்படியும் ஜீன்ஸ் டாப் தான் போடுவா, ஆனா அந்த சாரியை அவ வாங்குறான், இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ரெண்டு சென்டென்சஸ் இருக்கு. ஸோ அவ ஒரு எக்ஸ்பென்சிவ் சாரியை வாங்கினா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அவ எப்படியும் ஜீன்ஸ் டாப் தான் போடுவா, வழக்கமா அதான் போடுவா, இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த தேவையில்லாம சும்மா வாங்கணும்னு அதை வந்து நம்ம பின்னாடி சேர்த்துக்குவோம். ஸோ ஷி பாட் an expensive saree. She bought an expensive saree. அவ எப்பவும் ஜீன்ஸ் டாப்ஸ் தான் போடுவான்றது ரெகுலரா யூஸ்வலா எப்பவுமே, அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஷி வேர்ஸ் ஒன்லி ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ், எப்படியும் அப்படின்னு சொல்றதுக்கு எனிவே அதை வந்து சேர்த்துக்கலாம். ஷி வேர்ஸ் ஒன்லி ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ் எனிவே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஷி பாட் அன் எக்ஸ்பென்சிவ் சாரி ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். ஷி வேர்ஸ் ஒன்லி ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ் எனிவே. ஷி பாட் அன் எக்ஸ்பென்சிவ் சாரி ஃபார் த சேக் ஆஃப் இட். சும்மா வெறும் கடமைக்காக படிக்காத, கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கோ, சும்மா படிக்கணும்னு படிக்காத, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை தான் அடுத்து நம்ம சொல்ல போறோம், ஃபார் த சேக் ஆஃப் இட் வச்சு சொல்ல போறோம். ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா படிக்காத, ஏதோ படிக்காதன்னு சொல்ற மாதிரி இருக்கு, பட் அதை மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் டோன்ட் ஸ்டடி, டோன்ட் ஸ்டடி ஃபார் த சேக் ஆஃப் இட் அப்படின்னு சேர்த்து சொல்ல வேண்டியதுதான். கருத்துக்களை சரியா புரிஞ்சுக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ப்ராப்பர்லி. அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ப்ராப்பர்லி சேர்த்து சொல்லலாமா?
Don't study just for the sake of it. Understand the concepts properly. Don't study just for the sake of it. Understand the concepts properly. சில சமயம் சும்மா 100 ரூபாய் 200 ரூபாய் கணக்குக்கெல்லாம் சண்டை வந்துடும். சும்மா 100 200க்கெல்லாம் நம்ம சண்டை போட வேண்டாம். சில 100 ரூபாய்களுக்காக நம்ம சண்டை போட வேண்டாம். இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த பாட்டை தவிர மீதியை மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். நாம் சண்டையிட வேண்டாம். நாம் ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படின்னா லெட் அஸ் டூ இட், லெட் அஸ் கோ அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். நாம் செய்ய வேண்டாம் அப்படின்னா லெட் அஸ் நாட் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல நாம் சண்டையிட வேண்டாம்னு இருக்கு. அப்போ லெட் அஸ் நாட் ஃபைட். Let us not fight. For the sake of what அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். நம்ம சொன்னோம் இல்லையா, for the sake of something அப்படின்னு வச்சு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். So let us not fight for the sake of a few hundred rupees. Let us not fight for the sake of a few hundred rupees. இப்போ இதை கூட பாருங்க. ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்த செய்யாத, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஏற்கனவே சொன்ன அதே சென்டென்ஸ் தான். சும்மா செய்யணும்னு செய்யாத அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதே விஷயத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் தமிழ்ல, அவ்வளோதான். ஸோ ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்த செய்யாத, சும்மா செய்யணும்னு செய்யாத, இன்ட்ரெஸ்டா செய் அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளோதான். ஸோ டோன்ட் டூ எனி திங் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். இதை நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துட்டோம். ஜஸ்ட் நம்ம டூ இட் வித் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்டடா பண்ணு, டூ இட் வித் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். Don't do anything just for the sake of it. Do it with interest. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். சாதாரணமாக பேசுகிறப்ப சொல்லுவோம் இல்லையா, சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், சும்மா ஒரு வாதத்துக்காக இப்படி வச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இப்போ பேச்சுக்கு வச்சுக்கோமே அப்படி சொல்கிறதா இருந்தால் ஃபார் த சேக் ஆஃப் டிஸ்கஷன் அப்படி சொல்லுவோம். இல்லை ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட், சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். நீ என்ன பண்ணுவ, கொடுப்பியா, இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஃபார் த சேக் ஆஃப் டிஸ்கஷன் இல்லை ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் இப்படி நம்ம சொல்ல போகிறோம். இதில் சும்மா ஒரு பேச்சுக்கு இந்த பார்ட்டை விட்டுடுங்க, ஏன்னா அதுக்கு பதிலாக தான் இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேன்னு வச்சுக்குவோம், அப்படி சொல்ல போகிறோம். ஸோ நான் உன்னிடம் பணம் கேட்கிறேன். ஐ ஆஸ்க் யூ ஃபார் மணி. ஐ ஆஸ்க் யூ ஃபார் மணி. இந்த இடத்துல வச்சுக்குவோம், அப்படி சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம சப்போஸ்ன்ற வார்த்தையை சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டிஸ்கஷன், சும்மா ஒரு பேச்சுக்கு தான் நான் இப்படி கேட்குறேன். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டிஸ்கஷன், சப்போஸ் ஐ ஆஸ்க் யூ ஃபார் மணி, would you give me? ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டிஸ்கஷன், சப்போஸ் ஐ ஆஸ்க் யூ ஃபார் மணி, would you give me? இப்படி நம்ம கேட்போம். இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் வரும், வில் யூ கிவ் மீன்னு தானே கேட்கணும், ஃபியூச்சர் டென்ஸ் தானே, வில்லுடைய பாஸ்ட் டென்ஸ் தானே, would அதே இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படி தோணும். இந்த மாதிரி நம்ம ஹைப்போதெட்டிக், உண்மை கிடையாது, ரியல் கிடையாது, அந்த மாதிரி இடங்களில் நம்ம வில்லுக்கு பதிலாக would யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இமேஜினேஷனில் தான் சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டிஸ்கஷன், சப்போஸ் ஐ ஆஸ்க் யூ ஃபார் மணி, would you give me? அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப காமன் ஸ்போக்கனில் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட, ஃபார் ஹெவன்ஸ் சேக், ஃபார் காட்ஸ் சேக் அப்படின்னு ஒன்று சேர்த்துப்பாங்க. இதுக்கு தனியாக அர்த்தம் இருக்கா அப்படின்னா பெருசாக அர்த்தம் எதுவும் இல்லை. அவங்க எப்போ சேர்த்துப்பாங்க அப்படின்னா, ஃபார் ஹெவன் சேக்கை கொஞ்சம் சாஃப்டர் டோனில் சொல்லுவாங்க. ஃபார் காட் சேக் ரொம்ப கோபமாக சொல்கிறப்ப ஃபார் காட் சேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஹெவன் சேக்காக இருக்கட்டும், ஃபார் காட் சேக்காக இருக்கட்டும், இதுக்கு கரெக்டாக நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம தமிழில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவோம், எக்ஸாக்டாக அதோட டிரான்ஸ்லேஷன் இதை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நம்ம கோபப்படுறப்பையா இருக்கட்டும், கெஞ்சிறப்பையா இருக்கட்டும், நல்லது பண்ணுறப்பையா இருக்கட்டும், சந்தோஷப்படுறப்பையா, எல்லா இடத்துக்குமே நம்ம நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துப்போம். நல்லா இருப்பேன், இதை கொஞ்சம் பண்ணு அப்படி சொல்லுவோம். நல்லா இருப்பேன், நீ கொஞ்சம் மெதுவாக பேசு அப்படி சொல்லுவோம். கோவமா இருக்கப்பையும் அப்படி சொல்லுவோம் நம்ம. ஸோ அதை மாதிரி அவங்க சேர்த்துக்கிற ஒரு ஃப்ரேஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்ம கரெக்டாக தமிழில் போட முடியாது. அதனால நான் இதோட டிரான்ஸ்லேஷனை தமிழ் சென்டென்ஸில் போடலை. இப்போது யாராவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, காரோ பைக்கோ ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார் ஓட்டுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஐயோ நல்லா இருப்ப, கொஞ்சம் மெதுவாக ஓட்டு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கெஞ்சுற இடங்கள்ல ஃபார் ஹெவன் சேக் அப்படி சொல்லுவோம். ஃபார் ஹெவன் சேக் டோன்ட் ரைட் ஸோ ஃபாஸ்ட் இப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இது ஆல்மோஸ்ட் தமிழில் நம்ம சொன்ன மாதிரி, இப்போ நல்லா இருப்ப, கொஞ்சம் மெதுவாக ஓட்டுப்பா அப்படி சொல்லுவாங்க வயசானவங்களாம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றது தான். இப்போ அதே மாதிரி திட்டணும், அந்த மாதிரி சொல்ற இடங்கள ஃபார் காட் சேக். இப்போ ஏதோ ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், என்ன என்ன நம்ம கேட்டுட்டே இருக்கோம், சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா கோவமா இருக்கப்ப ஃபார் காட் சேக் டெல் மீ த ட்ரூத் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லுவோம். ஃபார் காட் சேக் டெல் மீ த ட்ரூத்.
ஸோ சாஃப்டாக கெஞ்சுற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஃபார் ஹெவன் சேக், கோவமாக திட்டுற மாதிரி அதே சமயத்தில் ஒரு அர்ஜென்சி சொல்லி தொலை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஃபார் காட் சேக் டெல் மீ த ட்ரூத், இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான டைம். இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எனக்காண்டி தயவு செஞ்சு இதை செய் அப்படி சொல்ல போகிறோம். ஸோ எனக்காண்டி செய். தேவையே இல்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணான், சும்மா ஒரு ஆர்கியூ பண்ணணும்னு பண்ணான், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இதை பண்ணுறேன். இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அடுத்த ஸ்லைடில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஃபார் த சேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.